ஐயா இந்த ரெண்டு டம்மி தான் போலயா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் ப்ரோ. ரெண்டும் அறிவா பேசுறாங்க பேர்ல அறிவு கட்டத்தனமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு தண்ணி பழமே எவ்வளவு பரவாயில்ல போல. நேத்தே நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க ப்ரோ, வீட்டுக்குள்ள விஜே பாருவும் காமு மாமாவும் பேசும்போது அப்பப்போ முத்துக்குமரனுக்கான பேர் அடிபடுது ப்ரோ. லாஸ்ட் சீசன் முத்துக்குமரனுக்கான பேர் வருது, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து வீடியோல அட்ரஸ் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் நேத்து கவனிச்ச வரதுக்கு லைவ்ல என்னால கரெக்டா கவனிக்க முடியல. ஓகேவா, என்னால கரெக்டா அட்ரஸ் பண்ண முடியல. பட் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு முத்துக்குமரனுக்கான பேர் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. அதுவும் சுபிக்ஷா கூட கம்பேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. அதை பார்த்தோன்னே நல்லா ஆடி போயிட்டேன், அரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அறிவா பேசுறாங்க ப்ரோ. நீங்க யோசிக்கலாம் ப்ரோ, இவ்வளவு அறிவு அந்த ரெண்டு பேருக்கும், அப்ப டைட்டிலே கொடுக்கலாமா ப்ரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரோரா இப்போ வந்து அந்த ஜெயில் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு சில சம்பவங்கள் பண்ணாங்க. அதுல விஜே பாரு கொஞ்சம் அரண்டு போயிட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாமா? சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து தட்டி விடுங்க. எனக்கு விஜே பாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ப்ரோ. விஜே பாரு அவர்கள் சுபிக்ஷா மேல கோவத்துல இருக்காங்க, அது நமக்கு தெரியும். பட் சுபிக்ஷா மட்டும் பேசாம சுபிக்ஷாக்கான கம்யூனிட்டி எடுத்து 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. சுபிக்ஷாக்கான கம்யூனிட்டி இங்க எதுக்கு வருது? சுபிக்ஷா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள 2 தடவை அட்ரஸ் பண்ணிருக்காங்க, நான் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க கம்யூனிட்டி எடுத்து பேசுவீங்களா? 24 கம்யூனிட்டி எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட ஜெயில உட்கார்ந்து இருக்கும்போது சுபிக்ஷாக்கான கம்யூனிட்டி எடுத்து தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முத்துக்குமரனை கம்பேர் பண்ணி, இது நம்ம காமு மாமா பேசுறாப்ல, காமு மாமா ஆரம்பிக்கிறாப்ல, இங்க பாரு பாரு லாஸ்ட் சீசன் எடுத்துக்கிட்டனா குமரன் இருக்கான்ல, அவன்லாம் பயங்கரமா ப்ளே பண்ணான். அவனுக்கு மிகப்பெரிய பிளஸ் எது இருந்துச்சுன்னா தமிழ். அவன் தமிழ் பயங்கரமா பேசுவான். ஸோ தமிழ்ல வந்து வேற மாதிரி பேசுறதுனால மக்கள் பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் அந்த தமிழை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டான். ஓகேவா, அவன் போக போக மேபி அந்த தமிழை வந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டாலோ, இல்ல பாதி நாட்கள் கழிச்சு அந்த தமிழ் அப்படிங்கறத காமிக்காம விட்டுட்டாலோ அவனுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு வந்திருக்காது. மக்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சிருக்க மாட்டாங்க. அவன் தமிழ் அப்படிங்கிற விஷயத்தை முன்ன நிறுத்தி அந்த தமிழை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு மாதிரி போயிட்டே இருந்தனால தான் மக்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த வீட்டில் யாருமே இல்லை. முக்கியமாக சுபிக்ஷா சொல்றா, சுபிக்ஷா பொறுத்தவரைக்கு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி வந்திருக்கேன்னு சொல்றா. என்ன பண்ணிட்டா அந்த வீட்டில், என்ன பண்ணிட்டா அந்த கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி கேட்கிறாப்ல. எனக்கு இதை கேட்டோன்னே நான் ஆடி போயிட்டேன். காமு மாமா, உனக்கா இவ்வளவு அறிவு? எங்க அண்ணனுக்கு இருக்கு அறிவுக்கு ட்ரம்பே குடுற ஆஸ்கார அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்குது. இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் சிம்பிளா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசா ஸ்டார்ட் பண்றேன். முத்துக்குமரன் தமிழை வந்து ரெப்ரசென்ட் பண்ணான்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? தமிழ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அது ஒரு கேடயமா யூஸ் பண்ணி ஃபுல்லா சர்வே ஆயிட்டாரு, அதனால மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. சரி, ஓகே, அவர் தமிழை ரெப்ரசென்ட் பண்ணாரு, தமிழ் வார்த்தைகள் அங்கேயுமா நல்லா யூஸ் பண்ணி நல்லா பேசி அறிவா பயங்கரமா மேல வந்துட்டாரு, மக்கள் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேன்னு வச்சுக்கலாம். பட் நான் ஃபுல்லா சொல்றேன். இப்போ சுபிக்ஷா வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி இவங்க உள்ள எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? ஸ்விம்மிங் பூல்ல போய் மீன் பிடிக்கணுமா? இல்ல நீங்க ஏதாவது போட் எடுத்துட்டு வரீங்களா? இல்ல அண்ணன் சொல்லி காமு மாமாட்ட சொல்லி ஒரு போட்டை உள்ள அனுப்ப சொல்லுங்க. சுபிக்ஷா காட்டுவாங்க எப்படி போட்ல போகணும், எப்படி வலை விரிக்கணும், எப்படி தூண்டில் போடணும்னு காட்டுவாங்க. எங்க இருந்துங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இந்த தற்குறிய? நோ, தற்குறி எனக்கு சத்தியமா புரியலனே. நீ அறிவா தான் பேசுறியா? அவரு தமிழ ஒரு கேடயமா வச்சிருந்தாருன்னா தமிழ் வார்த்தைகள் அங்கேயும் பேச முடியும், கேடயமா வச்சிருந்தாரு. ஓகே, ஃபிஷர்மேன் கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா இப்போ என்ன பண்ணணுங்கிற? ஸ்விம்மிங் பூல்ல போய் நீச்சல் அடிச்சு காமிக்கணுமோ? இங்க பாருங்கனே, இதுதான் கடல் நீச்சல், இதுதான் உள் நீச்சல். இங்க பாருங்க, வலை இப்படி விரிக்கணும், இங்க பாருங்க இப்படி தூண்டில் போடணும், இப்படி சொல்லி காமிக்கணுமா உனக்கு? இல்லை இப்படி சொல்லி காமிக்கணும்னு கேட்குறேன். கைஸ், இங்கே யாருமே தயவுசெய்து என் மேலே கோவப்படாதீங்க. நான் வந்து அந்த கம்யூனிட்டியை இவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்கிறதுனால எப்படி அவங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியும் நான் கேட்குறேன். அடுத்த கட்டமாக வேறு என்ன பண்ணான்னா, வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் மீன் கொடுத்து அனுப்புனீங்கன்னா நல்லா மீன் குழம்பு வேணால் சமைச்சு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமாக மீன் குழம்பு சமைக்க தெரியும். இல்லையா, அந்த மீனை வேணால் கருவாடு போட்டு கொடுப்பாங்க. வேணால் கருவாடு ஆக்கிறியானே, மீனை வேணா கருவாடு போட்டு தர சொல்லுவா. நல்லா உப்பு கொடுத்தீங்கன்னா எப்படி கருவாடு போடலாம், எந்தெந்த மீனை கருவாடு போடலாம்னு சொல்லுவாங்க. யாருனே நீனு? யார் நீ? எங்க இருந்து வந்திருக்க? இவ்வளவு அறிவா பேசிட்டு இருக்க? இல்ல அவங்க படுற கஷ்டத்தை இங்க வந்து உனக்கு காமிக்க சொல்றியா? இல்ல அவங்க பண்ற வேலைகளை இங்க காமிக்க சொல்றியா? படுற கஷ்டத்தை அந்த பொண்ணு அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்றா. நேற்று கடந்து வந்த பாதையில கூட சொல்லியிருப்பாங்க, கடலுக்குள்ள போற விஷயங்கள்ல இருந்து கடல்ல இருந்து ரிட்டர்ன் வெளியே வர்ற விஷயங்கள் எல்லாமே கஷ்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அந்த விஷயத்தை அந்த பொண்ணு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. இதுக்கு மேல அந்த பொண்ணு நான் வந்து இந்த கம்யூனிட்டில தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இந்த வீட்டுக்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணணும் நீங்க சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம எதுக்கு முத்துக்குமரனை கொண்டு நீங்க கம்பேர் பண்ணும்? முத்துக்குமரன் தமிழை வச்சு வின் பண்ணாரு சொல்றதே தப்பு. அவர் தமிழ ஒரு சைடு வெப்பனா தான் கையில் வச்சிருந்தார். ஏன்னா பேசும்போது அவர்கிட்ட டக்குன்னு பேச முடியாது, பயங்கரமா பேசிடுவார். அது ஒரு வெப்பனா தான் இருந்துச்சு தவிர மற்றபடி மக்கள் சப்போர்ட் கொடுத்தது எல்லாமே அவர் இந்த வீட்டுக்குள்ள அறிவா நடந்துகிட்டதை வச்சு மட்டும்தான். ஓகேவா, எல்லா டாஸ்க்லயும் பயங்கரமா பிளே பண்ணாரு, பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி போட்டாரு, எங்கேயுமே உடையல, தேவையில்லாம கோவப்படல. ஒன்ன மாதிரி இந்த கன்றாவியான கண்டென்ட்டுக்குள்ள போல 3 மாசத்துல வெளியே போயிட்டு கவர் போட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி பேசல. அவரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல.
எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோமோ அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சலேருந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார். அதனால அவருக்கு அந்த டைட்டில் கிடைச்சிச்சு. அதனால மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. நீ நினைக்கிற மாதிரி இந்த தமிழை மட்டுமே வச்சு இது பண்ணல, தமிழை யூஸ் பண்ணிக்கிட்டார தவிர தமிழ் மட்டும் அவருக்கான கேடயம் கிடையாது. தமிழை ஒரு சைடு கேடயமா வச்சுக்கிட்டாரு. நல்லா பேசுவார், நல்ல தமிழ் வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வரும். ஏகப்பட்ட நிறைய விஷயங்களை எடுத்து விட்டார், தமிழை பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து விட்டார், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதை வச்சு மட்டுமே சப்போர்ட் பண்ணல. அப்படி அதை வச்சு சப்போர்ட் பண்ணிருக்கணும், மஞ்சரி அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி மஞ்சரி அவர்களுமே டைட்டில் வின்னர் ஆக்கியிருக்கணும். ஏன்னா ஒயில் கார்டா வந்த மஞ்சரி அவங்க அதுக்கு மேல பேசினாங்க. முத்துக்குமரனை தூக்கி சாப்பிட்ற மாதிரி பேசினவங்க தான் மஞ்சரி, ஓகேவா? பட் அதையும் ஒருபடி தாண்டி முத்துக்குமரன் ஒரு சில இடங்களை பெர்ஃபார்ம் பண்ணார். அதுதான் டாஸ்க்கு, வீட்டுக்குள்ள உள்ள ஆக்டிவிட்டீஸே, முக்கியமாக நடத்தை, தன்னடத்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயம் அதுலலாம் ஒரு பாஸ் ஆக போய் தான் அந்த டைட்டிலை வின் பண்ணார். நீ இங்கே சுபிக்ஷாட்டை கொண்டு முத்துக்குமரனை கனெக்ட் பண்ணுறதே தப்பு. ரெண்டாவது, சுபிக்ஷா என்ன பண்ணணும், சுபிக்ஷா என்ன அவங்க கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ண என்ன பண்ணும் நீ சொல்ல, என்ன பண்ணும்? இதுக்கு பக்கத்தில் உட்காந்து விஜய் பாரு, ஆமா 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 அவ என்ன பண்றா, ஒண்ணுமே பண்ணல. யாருங்க நீங்கெல்லாம், ஐயோ எங்க இருந்துங்க பிடிச்சிட்டு வந்தீங்க இந்த ரெண்டு பேரையும்? யாரு சாமி நீங்கெல்லாம், என்னங்க பண்ணி காமிக்க முடியும் அதுக்குன்னு? இப்போ எதாவது கேட்டுறோம். இப்போ அரோரா வீட்டுக்குள்ள இருக்காங்க. அரோரா எப்படி ஃபேமஸ் ஆகி வந்தாங்கன்னு தெரியும். அதுக்குன்னு அவங்க அதை பண்ண முடியுமா? பண்ணா நீ பாப்பியா? நீ பாப்ப, வெளியே எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துல வந்திருக்காங்கன்னா அந்த விஷயத்த உள்ள தூவிட்டே இருக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளா இப்போ சுபிக்ஷா அவர்கள் ஒரு நாள் எல்லாரையும் உட்கார வச்சு கடலுக்குள்ள போயிட்டு வர்ற விஷயம், போயிட்டு அங்கே போய் வலை விரிக்கிறது, இப்படிலாம் மீன் பிடிப்போம், இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுற விஷயங்களை உங்ககிட்ட கதையாக சொன்னாலே நீங்கள் 10 நிமிஷத்தில் தூங்கிடுவீங்க. அவங்க கிட்ட கதையாக மட்டும் தான் சொல்ல முடியும். இப்படி போயிருக்கும், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவால் வாய் வார்த்தைகளை மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர இங்கே செயலால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? செயலால் எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அந்த வகையில் இவர் எப்படி மீன் பண்ணி பேசுறாருன்னு தெரியல. கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ணா அப்போ அந்த வீட்டுக்கு அதை காமிச்சிக்கிட்டே இருக்கணும். காமிச்சுக்கிட்டே இல்லைன்னா மக்கள் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு டே ஒன்ல இருந்து என்ன காமிச்சா? டே ஒன்ல இருந்து அவ கஷ்டப்பட்ட விஷயத்தை மட்டும் தான் சொன்னாலே தவிர அவ என்ன காமிச்சா? எதையுமே காமிக்கல. அதை காமிக்க முடியாது. கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கா, அவ்வளவுதான். அந்த அங்க படுற கஷ்டங்கள் மக்களுக்கே தெரியும். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் போயிட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த மீன் வந்து சில நேரங்களில் வியாபாரமாகும், சில நேரங்களில் ரொம்ப நஷ்டங்கள்ல போகும். எல்லா விஷயங்களும் நல்லா ஓரளவு யோசிக்கிற மனுஷங்களுக்கு தெரியும். ஓகேவா? வெளியே இருக்க நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான், அது எல்லாருக்குமே தெரியும். உனக்கு அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதில் உட்காந்து சுபிக்ஷா போட்டு இப்படி கொட்டிட்டு இருக்காப்புல. மொத்தத்தில் இந்த ரெண்டு பேரை என்ன சொல்ல ஏது சொல்லன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்தது அரோரா வந்து என்ன பண்ணாங்கன்னா வேணுங்கன்னு அங்கே போய் உட்காந்து நம்ம காமு மாமாட்ட பேசிட்டு இருந்தாப்புல. காமு மாமாட்ட பேச நம்ம அக்கா பாருக்கு ஒரு மாதிரி எரியுது, ஒரு மாதிரி கபன்னு எரிய அக்கா குறுக்க போயிட்டு அப்பப்போ அப்படியே தடுக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அரோரா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. பயங்கரமான நோஸ் கட்லாம் நிறைய வாங்கிட்டாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத அடுத்ததை பார்க்கலாம். எனக்கு என்ன, நீங்கள் ஃப்ரெண்டாக தானே இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு வயிறு எரியுது? இந்த லெவலுக்கு ஏன் கபகபகபடி எரியுது? அரோரா வந்து உட்காந்து சும்மா பேச தானே செஞ்சா, அதுக்குள்ள அக்காவால் பொறுத்துக்க முடியல. ஆஹா, எப்படா இவங்க வந்து உட்காந்து பேசலாம், இருக்கக்கூடாடான்னு சொல்லிட்டு அக்கா கபகபகபான்னு எரிஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காமு மாமா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. நான் அந்த வீட்டுக்குள்ள பண்ற எல்லாமே வேணும்னு தான் பண்றேன், ஆமா நான் வேணும்னு ப்ரப்போஸ் பண்றேன், ஆமா நான் வேணும்னு ஃப்ளோட் பண்றேன், எல்லாமே நான் வேணும்னு தான் பண்றேன். இப்போ என்ன, நான் கண்டென்ட்டுக்காண்டி தான் பண்றேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கிட்டாரு. என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுக்குள்ள வேற எஃப்ஜேயும் ஆதிரியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நேற்று நைட்ல இருந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்றேன். நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் இந்த இடத்துல சொல்லுங்கள். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், நான் வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி எங்கேயாச்சும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி தற்கொலை பேசும்போது இது எனக்கு அது என்ன பண்ணனே தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் தமிழை வந்து ரெப்ரசென்ட் பண்ணனால தமிழ்லேயே பேசிட்டார், ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் வந்தனால அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.